நீங்கள் இந்த மாதிரி மட்டும் சர்க்கரை பொங்கல் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்ட் ஆயிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் கொண்டு வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பண்ணுற பொங்கல் என்னமோ வித்தியாசமாக இருக்கும். இவங்க கொண்டு வர பொங்கல் எப்படி இந்த கோயிலில் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் எப்படிடா நம்மளும் இந்த இவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், பட் ஆனால் நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி பொங்கல் வல்லையேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரையலுக்கு அப்புறம் ஃபைனலாக நான் ரெசிபி கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பிளாக ஈஸியாக சாப்பிட்றதுக்கு அப்படி நெய் ஒழுக மிதக்க அப்படியே ஒரு சக்கரை பொங்கல் கருப்பட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு வாங்க நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஜாகரி வந்து நம்ம வந்து இதுதான் எடுக்கணும், கருப்பட்டி தான் எடுக்கணும். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் பால், 2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 5-6 ஏலக்காயை போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு 4 விசிலுக்கு நல்லா குழையிற பக்குவத்துக்கு விட்டு எடுத்துருங்க. நம்ம இதுக்கு பாசி பருப்பு சேர்க்க தேவையில்லை. இது வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாது. அதே மாதிரி தளன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி. அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது கொஞ்சம் ஆற அந்த ரொம்ப ஈர்க்கம் கொடுக்காம கொஞ்சம் லூஸான பதத்திலே இருக்கும். 1 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வடிகட்டிக்கங்க. கருப்பட்டியில் நிறைய டஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கருமே விசில் வந்து அடங்கிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மத்து வச்சு அந்த பச்சரிசி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது சூட்டோடையே நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. நல்லா ஒரு அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கருப்பட்டி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இலக்கி, அதை வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா இது வரட்டி எடுக்கிறதுல தாங்க டேஸ்ட்டு. நல்லா வரட்டி எடுங்க. நல்லா வரட்டி எடுத்துகிட்டே நல்லா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பாசி பருப்பே போடாமல் நல்லா உங்களுக்கு கொலாண்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிரும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் டச்சாக முந்திரி நிறைய போட்டு கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடுங்க. நல்லா தாளித்து கொட்டிட்டு நல்லா நெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வரட்டி விடுங்க. சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா, கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துப்பாங்களாம். ஐயர் வீட்டிலலாம் வந்து கண்டிப்பாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. இதுதான் கோயில் பிரசாதத்தில் வந்து அவங்க போடுற சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட். நான் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தேன். அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, வாழை இலையில வச்சு அப்படியே அந்த நெய் ஒழுக அந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ டேஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நெய் வந்து 150 ml ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு நெய் கம்மியாக ஊற்றணுன்னா நெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த ஃபைனல் டச்சாக நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான சக்கரை பொங்கல். வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி ஊற்றுற கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா ஆரவும் கொஞ்சம் ஈர்க்கம் கொடுக்கும். கருப்பட்டி போட்டிருக்கோம் இல்லையா, கருப்பட்டியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது பெருமாள் கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. நானுமே இது டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. இது அப்படியே ஆல்மோஸ்ட் அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து ஐயர் வீட்டிலலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்படி நெய் மிதக்க டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நெய்யாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண சக்கரை பொங்கல் அப்படி தான் இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.